இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல தம்மை பின்பற்றின 2 சீஷர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார், ஒரு வேலையை கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம் குருத்தோலை பவனி வரும்போது ஆண்டவருக்கு தேவைப்பட்ட கழுதையை அவிழ்த்து வரும்படியாக எதிரே இருக்கிற கிராமத்துக்கு ஆண்டவர் போக சொன்னார். இதை நான் அப்படியே ஆவிக்குரிய அர்த்தத்தில், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. ஏசப்பா இந்த உலகத்துல இருந்து பரலோகத்துக்கு போகும்போது சொன்ன வார்த்தை என்ன? நீங்க உலகம் எங்கும் புறப்பட்டு போய். அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம இருக்கிற இடத்துல இருந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கண்டிப்பா வெளியே போகணும். உங்க தெருவுல இருந்து நீங்க அடுத்த தெருவுக்கு போகணும். உங்க கிராமத்துல இருந்து கண்டிப்பா நீங்க அடுத்த கிராமத்துக்கு நீங்க போகணும். உங்க தாலுகால இருந்து நீங்க அடுத்த தாலுகாவுக்கு நீங்க போகணும். உங்க மாவட்டத்துல இருந்து நீங்க அடுத்த மாவட்டத்துக்கு போகணும். உங்க மாநிலத்துல இருந்து நீங்க அடுத்த மாநிலத்துக்கு போகணும். உங்க தேசத்துல இருந்து நீங்க அடுத்த தேசத்துக்கு போகணும். இப்படியே படிப்படியா தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிற இந்த பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆகணும். ஏன்னா நிறைய பேர் கட்டப்பட்டிருக்காங்க. எதிரே இருக்கிற அந்த கிராமத்துக்கு போன உடனே அங்க கழுதை அதனுடைய குட்டியோடு கட்டப்பட்டிருக்கிறத நீங்க காண்பீர்கள். தேவ பிள்ளைகளே, உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. நீங்க போற இடத்துல அங்க ஜனங்களுடைய நிலைமையை பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இருளில் இருக்கிறார்கள், சாப கட்டில் இருக்கிறார்கள், பாவ கட்டில் இருக்கிறார்கள், பிசாசின் வல்லமையினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் வாழ்க்கையில பலவிதமான கட்டு, குலக்கட்டு, கோத்திரக்கட்டு, சமுதாய கட்டு, பாரம்பரிய கட்டு என்று அவர்களால் வெளியில வர முடியாத அளவுக்கு அவங்க கட்டப்பட்டிருக்காங்க. அப்ப அவைகளை நீங்கள் அவிழ்க்க ஆண்டவர் சொல்றார். நீ அவிழ்க்கும் போது யாராவது உன்கிட்ட கேட்டா ஆண்டவருக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இயேசுவின் நாமத்தை நீங்க அங்க பயன்படுத்தும் போது அந்த கட்டுகளில் இருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். அப்ப பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட இயேசுதான் வழி. சாபக்கட்டிலிருந்து விடுவிக்கப்பட இயேசுதான் வழி. பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட இயேசுதான் வழி. அப்ப நீங்க புறப்பட்டு போய் இந்த இயேசுவை அறிவிக்க வேண்டும். இந்த இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்க, அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்க சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஆண்டவருக்கு நேரம் வழி நடத்துங்க, திருச்சபைக்கு நேரம் வழி நடத்துங்க, ஒரு நல்ல தேவ மனிதனுக்கு நேரம், ஊழியருக்கு நேரம் வழி நடத்துங்க. ஏன்னா அவங்க ஆரம்ப நிலையில கேட்ட அந்த சத்தியத்தோடு அவங்க வாழ்க்கை முடியல. அதற்கப்புறம் இன்னும் ஆண்டவரை குறித்து அறிய வேண்டியது அநேகம் இருக்கிறது. இந்த வேதத்தை குறித்து தெரிய வேண்டியது ஏராளம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய கடமை இது. லீவு நாள்ல கண்டிப்பா வீட்டுல இது எனக்கு ஓய்வு நாள் அப்படின்னு தயவு செய்து இருக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் அப்படின்னு இருக்காதீங்க. 6 நாள் நீங்க உங்களுக்காக வேலை செய்றீங்க. 7வது நாள் ஒரு நாள் இயேசுவுக்காக எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு போங்க. எந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படலையோ நீங்க இருக்கிற பகுதிகளில் அதை சுற்றிலும் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அங்க இருக்கிற ஜனங்களின் நிலைமையை பாருங்க. ஜெபத்தோடு உங்களை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துக்கு போங்க. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எப்படியாவது இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்ற தாகத்தோடு நீங்க போனா கட்டப்பட்ட நபர்களை கர்த்தர் காண்பிப்பா. இயேசுவின் நாமத்தை நீங்கள் அறிவிக்கும் போது நிச்சயம் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அப்படி விடுவிக்கப்படுறவங்களை தொடர்ந்து நீங்கள் சந்தித்து தேவாலயத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்க. இது நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நடைபெற வேண்டிய ஒரு செயல். தொடர்ந்து இயேசுவுக்காக நம்ம செயல்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பரலோக தேவனே, உமக்காக நாங்கள் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.